இவ்வளவு வளர்ந்த அப்படின்றத விட தேர்தல் நெருங்குற நேரத்தில் குறிப்பாக ஒரு பிரபல சேனலுடைய செய்தியாளர்களை அடித்து காயப்படுத்தி தூக்கிட்டு போய் அப்புறம் அவர்கள் மீட்கப்படுவது அப்படின்றது அது எம்எல்ஏ ஆட்கள் எம்எல்ஏவும் அங்கே இருந்தார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும்? எது நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, முதல்வர் மாதிரியே பயம் இல்லைன்றதான் அர்த்தம். இப்போ அவர் என்னென்னோ சொல்லி ஆட்சி எப்படி நல்ல ஆட்சி அதுன்றாரு, அங்கே போகிறாரு இங்கே வராரு, பைக் முன்னாடி நின்று பைக்கில் உட்காந்து தானே இளமையாக காமிச்சிக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு அம்பாசிடர் ஆகிட்டாரான்னு தெரில. அயாபுசா 13 லட்ச ரூபா அந்த பைக்கு, சுசுகி கம்பெனி பேர் அதாங்க, அந்த வண்டி பேர் அதுதான் அயாபுசா. அப்போ அந்த வண்டியெலாம் உட்காந்துலாம் பண்ணுறாரு. இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்து ஒரே நாளில் இவங்க அந்த ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபைன் போட்டு மூடப்பட்ட இதை இவர் நடத்தியிருந்ததை அவங்க போய் படம் பிடிக்க போனாங்கன்னு. இதே மாதிரி கல்குவாரிகள்னாலே இந்த கவர்மெண்ட்டுக்கு பல இது பிரச்சனை. எனக்கு என்னென்னு நடத்துறதுன்னு கேரளாவுக்கு கடத்தப்படுறது தினந்தோறும் லாரிகள், தென்காசிலையும் இதுலேயும் இருந்து திருநெல்வேலியிலேருந்து மலையிலேயே குழஞ்சி எடுத்து கொண்டு போகிறது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ராதாபுரத்தில் கல்குவாரிகள் 17 கிட்ட இயங்குது அப்படின்றத காமிச்சாங்க. ஒரு போன வாரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாக வெளியிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீதிமன்றம் தலையிட்டோம், யாரும் தலையிட்டோம். இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக போய்கிட்டு இருக்குது. மக்கள் அந்தந்த பகுதி மக்கள் எல்லோருமே வேடிக்கை பார்த்தா இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லோருமே அந்த பணபலம், அதனால் வர பணபலத்தை வச்சு அது மீடியாவது இடியாவது நான் என்ன வேணால் பண்ணுவேன்ற மாதிரி போயிருக்காங்க. இதுவரையிலும் நடவடிக்கைன்றது தான் போச்சா? யாராவது கைது செய்யப்பட்டார்களா? எதுவும் இல்லை. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு போகிறாங்கன்னு. இன்றைக்கு பத்திரிகையாளர் சங்கங்களை விட பல சங்கங்கள் கண்டிக்காமல் இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த சங்கங்களுக்குள்ள கட்சிகள் புகுந்தால் என்ன ஆகுன்றத. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. இப்போ இந்த மாதிரி கட்சி நபர்கள் கட்சி சார்ந்த போகிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு மோசமான நிகழ்வு. மக்கள் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க.